வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். தீபாவளிலாம் சிறப்பாக போச்சா? சிறப்பாக போச்சு சார். வெரி குட். உங்களுக்கு எப்படி போச்சு சார்? நல்லா போச்சு, அருமையாக போச்சு. நீங்கள் முன்னாடிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து எந்த வேலையும் பார்க்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ 2 நாளாக மழை அடித்து ஊற்றிக்கிருக்கு சென்னையில். எங்கெல்லாம் மழை நீர் தேங்குதோ அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணி அவரோட களப்பணியை அற்புதமாக ஆற்றி கொண்டு இருக்காரு சார். வரவேற்கிறேன். இதுபோல் உதயநிதி அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம், மக்களின் விருப்பம், முதலில் அவரது குடும்பத்தினரின் விருப்பம். இது போல் விடிய விடிய மக்களுக்கு பணியாற்றினால் நிச்சயமாக மக்கள் உதயநிதியும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் நோட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்றது தெரியும். பிரச்சனை ஆகிடும். ஏதாவது தவறுதலாக கைப்பட்டு ஹேக் ஆகிடுச்சான் அக்கௌண்ட்லாம் உருட்டாதீங்க, தெரியும் என்ன. அதனால் இப்படி ஒரு தொடர்ந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர் நாளை ஒரு கட்சியை வழிநடத்த இருக்கிறார். அதற்காக தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது இந்த ஆய்வுகளை எல்லாம் செய்கிறார்கள். சென்னை நகரில் இந்த 2 நாளாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையில் ஏறக்குறைய அனைத்து சாலைகளும் மெயின் ரோட்ஸை தவிர இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாமே மிகுந்த சேதாரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவிக்கிறது. தண்ணீர் பல இடங்களில் வாட்டர் லாகிங் இருக்குது. அண்டு போரூர், குரோம்பேட்டை போன்ற இடத்துங்களெல்லாம் நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது. வாகனங்கள் சிரமப்படுது. வேளச்சேரி போன்ற பகுதிகளில் வீடுகளுக்குள் நீர் புகுந்து விட்டது என்று செய்திகள் வருகின்றது. இது தொடக்கம். இப்போ தான் பருவமழை தொடங்கியிருக்கு. இந்த நவம்பர் இறுதியில் தமிழகம் என்னென்ன சேதங்களை சந்திக்கப் போகிறதுன்றதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏறக்குறைய 5000 சொச்சம் கோடியை மழைநீர் வடிகாலுக்காக செலவிட்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் எந்த லட்சணத்தில் செலவிட்டிருக்கிறார்கள் என்பதை 24 மணி நேரத்தில் இவர்கள் டெண்டர் விட்டப்பவே பார்த்தோம். அது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்கு தான். அது 24 ஹவர்ஸில் எதுக்கு இப்படி டெண்டர் விட்டீங்க? இதெல்லாம் என்னென்னா, இந்த தண்ணி தேங்கிறது அதோடு தான் தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டுறீங்க, 24 ஹவர்ஸில் டெண்டர் விட வேண்டிய அவசியம் என்ன? தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகினாலும் என்கிட்ட பேசுகிற கான்ட்ராக்ட்லாம் புலம்புறாங்க. சார் முடியாது சார், இவங்ககிட்ட எங்களால் மல்லு கட்ட முடியாதுன்றாங்க. அண்ட் 24 ஹவர்ஸில் நீங்கள் டெண்டர் போடும்போதே அந்த டெண்டரில் நீங்கள் செட்டிங் பண்ணி தான் போடுறீங்கன்றது ஊருக்கே தெரியுது. அப்போ என்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடந்திருக்கும்? அதோட நீட்சி தான் இப்படி தண்ணி தேங்க. இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டு சார் போய் கள ஆய்வு பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அதுதான். இப்போ நீங்கள் இந்த கள ஆய்வு செய்வதே புகைப்படம் எடுத்து உங்களது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு விளம்பரம் தேடுவதற்காக மட்டும்தான் என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆய்வை நீங்கள் எப்போங்க பண்ணியிருக்கணும்? மழை வந்த பிறகாங்க மழை நீர் வடிகால் ஆய்வு பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ பண்ணணும்? இந்த வருஷம் அக்டோபரில் மழை வருன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த வாட்டி என்ன புதுசாக வருதா? கோடை மழை போல் திடீரென்று பெய்த மழையாது. ஒவ்வொரு வருடமும் 90% பணிகள் முடிவடைந்து விட்டன. 1 சென்டிமீட்டர் தண்ணி தேங்காது, 1 மில்லிமீட்டர் தண்ணி தேங்காதுன்ட்டு நேரு பேட்டி கொடுக்குறாரு, மேயர் பிரியா பேட்டி கொடுக்குறாங்க, உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு. தயார் நிலையில் இருக்கிறோன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துச்சு, நீங்கள் தயார் நிலையிலேருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இது எல்லா வகையிலும் இயற்கை. இந்த ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான வேலைகளை செய்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது தான் தொடங்கி இருக்குது. மக்களுடைய கடுமையான கோபம் இந்த ஆட்சியின் மீது தொடங்கப் போகிறது. 2 வருஷம் முன்னாடி ராயபுரம் மற்றும் அந்த வடசென்னை பகுதிகளில் 3 நாட்களாக தண்ணீரில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஈக்காக்கா இல்லை, சோறு சாப்பிட்டாங்களா, குடி தண்ணீர் இருக்கான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தோம். இப்போதும் அதைவிட கடுமையான நெருக்கடியை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. இந்த அரசாங்கம் எப்படி வேலை செய்திருக்கிறது, எப்படி செய்ய போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். அவர் 2020 அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மலைக்கு வந்து சென்னை வந்து இரையாகி கொண்டே இருக்குது, அதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலில் பதிவுலாம் போட்டார் சார். போட்டார். யாரை டேக் பண்ணியிருந்தார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி பண்ணியிருந்தாருன்னா சந்தோஷம். சிஎம்ஐ டேக் பண்ணி கேட்டிருக்காருன்னு பாரு. இந்த ஹேண்டில் எடுத்து பாரு, அந்த ட்வீட் எடுத்து பாரு. யார் சார்? ஐஷு டிஏஎல். ஐஷு டிஏஎல்னா அது ஒரு ஹேண்டில். யாரோட ஹேண்டில் அது தெரியலையே சார். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு சார் இதில். அதை தான் நானும் கேட்குறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சரா, மாநகராட்சி மேயரா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரா, ட்ராட் போர்டு சேர்மேனா? புத்தி எப்படி இருக்குது தெரியுதா? இங்கே ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர். அப்போதே இளைஞர் அன்றைக்கி வந்து விட்டார் என்று நினைக்கிறேன் 20. யாரை அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ இருக்குது அந்த ட்வீட்டு. யாரை அட்டாக் பண்ணுறீங்க? தனியாக விவாதிச்சுக்குங்க, பொது வெளியில் விவாதிச்சுப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி, இதற்கு தீர்வே கிடையாதா என்று அன்று அங்கலாய்த்தீர்களே. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, உங்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு நீங்கள் இதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? மாட்டிக்கினீங்களா இன்றைக்கி? எல்லா இலக்கும் மாட்டிக்கிட்டார், இன்ஸ்டாகிராம்லேயும் மாட்டிக்கிட்டார், எல்லா இலக்கும் மாட்டிக்கிட்டாரு சார். சோஷியல் மீடியா நெவர் ஃபர்கெட்ஸ். புரியுதா? எடுத்துட்டாங்களா இன்றைக்கி?
தீர்வு கண்டிங்களாண்ணே? இன்னும் என்னால் நம்ப முடியல. எதுக்கு நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் எதுக்கு டேக் பண்ண நீ சொல்லு? ஏதாவது ஃபேக் ட்விட்டாக இருக்க போகுது சார். செக் பண்ணிட்டேன். ஏன்னா எதுவும் பொது நிதி தருவாங்க, அதை வச்சு ஒரு எதுவும் மக்கள் உங்கள்கிட்ட நல்லது காசு இல்லையா? உங்கள்கிட்ட காசு இல்லையா? உங்கள் காசில் தான் அந்த பொண்ணு நடிக்குது படம். தெரிஞ்சுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்டவர்களிடம் நாடு சென்றால் என்ன ஆகும் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளைக்கு மழைக்கே சென்னை தாங்கலையே சார். ஃபுல்லாக எல்லா ரகமும் தண்ணி நிறுத்தாரு. வேலையே செய்யலப்பா அவங்க, வேலையே செய்யலை. இப்போ அந்த 5032 கோடிக்கு என்னதான் சார் பண்ணாங்க? போட்டு இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் டெண்டர் போட்டு பில் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இதுதான் சென்னை. நீங்கள் அதுவும் இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக திடீர்னு பேய் மழை பெய்யுது, மேக வெடிப்பு என்று வேறு சொல்கிறார்கள். தாங்கலை. அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையான நீரோட்டத்தை நோண்டலாமா? இன்றைக்கி இந்த நதிகள் எல்லாம் அப்படியே இருக்கும்போதே இவ்வளவு சிக்கலை சந்திக்கிறோம். நீங்கள் போய் பரந்தூர் ஏரி மேலே போய் ரன்வேயை போட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அங்கிருந்து அந்த நீர் வடிந்து பக்கிங்காம் கால்வாயில் வந்து அடையார் வழியாக கடலில் கலப்பது தானே அந்த இயற்கை நீரோட்டம். அதுக்கு மேலே அந்த ஏரி மேலே போய் நீங்கள் சிமெண்ட்டு கிமெண்ட்டெல்லாம் போட்டு மூடி ரன்வேயை வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? தென் சென்னை முழுக்க நாசமாயிடும். இதைத்தானே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொறியாளர்கள் அத்தனை பேரும் வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறீங்க, ரைட்டு, நீங்கள் தான் ஒரு கமிட்டி போடுறீங்க. மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்ட்டு அந்த விமான நிலையத்துக்காக நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க. ஏன் அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல? மச்சேந்திரநாதன் கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு அவர்களுடைய வேலை பரந்தூர் பசுமை விமான நிலையம் வருவதால் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அவ்வளோதான். ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? ரிலீஸ் பண்ண மாட்டேங்குவீங்க. ஜென்மத்துக்கும் நீங்கள் ஏர்போர்ட் கட்ட முடியாது. உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்காக சென்னை நகரமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று தானே உங்களது தொழில்துறை அமைச்சரும் இந்த அதிகாரிகளும் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழை முடியட்டும், பரந்தூர் ஏர்போர்ட்டுன்னு வாய் திறந்தால் ஜனம் கல் எடுத்து அடிக்கும். வேடிக்கை பாருங்க. நியூஸ்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த நீர்நிலைகள்லாம் எவ்வளவு தண்ணி இப்போதைக்கு, அதாவது இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்கு மழை பெஞ்சு, அதுக்குள்ளேயும் அதில் நிறையாலாம் தேங்கின மாதிரி போட்டிருந்தாங்க சார். தேங்கி இருக்கிறது, நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. மழை தொடங்குகிற இந்த சமயத்திலேயே செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஏன்னா லோடு தாங்கணுன்ட்டு. இயற்கை கூட மோத முடியாது, போட்டி போட முடியாதுப்பா. இல்லை சார், அதை தூர்வாரி இருந்த நேரம் நிச்சயமாக செய்திருக்கலாம். எப்போது தூர்வார வேண்டும்? மழை தொடங்கிய பிறகா? போன வாரம் பார்த்தோம்ல, தாலியான் போயிட்டு வந்தார்னு சொன்னேன்ல, நைட்டு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்களா? எப்போயா பண்ணுறது இந்த வேலையை? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இவர் வந்து ஒரு நாள் வேறு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதை அன்னன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களோ அடுத்த நாள்? இதுவும் நடக்கிறது. நீ தமாஷுக்கு சொன்னாலும் இதுவும் நடக்குது. தாய்லாந்து சென்று விட்டு தீபாவளி அன்று மதியம்தான் தமிழகம் வருகிறார். வந்த உடனே வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக அன்றைக்கி தான் போய் இந்த பொறியாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த கூட இந்த அயன் பண்ணுற தம்பி வர போயிருக்கார், ஃபேக்ட்ரி செக் டீம். அவருக்கு எதுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அரசு அதிகாரிகள் போவார்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போவார்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் போவார்கள், மாநகராட்சி அதிகாரிகள் போவார்கள். நீ ஃபேக்ட் செக் பண்ணுற பையன், உனக்கு என்ன வேலை? உதயநிதி கூட எப்படி ஒரு கேலி கூத்தாக இந்த அரசு நடக்கிறது என்று பாருங்கள். அது அரசு ஆய்வு, துணை முதலமைச்சர் நடத்தும் ஆய்வு. அதில் அயன் கார்த்திகேயனுக்கு என்ன வேலை? சரி, போய் வேகமாக ஆய்வு பண்ணாங்களா? சரின்னு முடிஞ்சிருச்சு. ஆய்வு பண்ணி அவரே ஃபோட்டோ போட்டுட்டார். திங்கட்கிழமையே அந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் கையை எப்படி காட்டி ஒரு ஃபோட்டோ, இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ, ரொம்ப சோகமாக ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிற மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ அவரே போட்டுட்டார். நேற்று மதியம் பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து இப்போதும் களத்தில் நிற்கிறார் என்று போட்டார்கள். என்னென்னா இந்த இன்ஸ்டா பஞ்சாயத்தை உருட்டுறதுக்கு, மாற்றுறதுக்கு. பழைய ஃபோட்டோ தானே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறது, ஃபோனில் எடுக்கிறது தானே, அதை தானே எடுத்துக்கலாம். சலிச்சு போச்சு ஜனங்களுக்கு இவங்களோட நாடகத்தை பார்த்து. இந்த மழையில் எவ்வளோ கோபம் வருது, ஜனங்களோட கோபம் வருதுன்றது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதையெல்லாம் உணர்ந்து தான் தலைமை முடிவெடுத்திருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. இன்று தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கான சட்டப்பேரவை வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை கனிமொழி அவர்களிடம் கொடுக்க தலைமை முடிவெடுத்திருக்கிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த டாக்கு தலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அறிவாலயத்தில் கனிமொழி அவர்களுக்கு அறை ஒதுக்கியதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு கட்சியில் அவர்களுக்கு இந்த கரூர் நிகழ்ச்சிக்கெலாம் அவங்கள தானே போய் செக் கொடுக்க சொன்னாங்க. இவர் துபாயிலேருந்து வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் இவங்க தான் செக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அங்கே என்னென்னா ஒரு 10 கோஷ்டி இருக்குது. அங்கே கீதா ஜீவன் ஒரு கோஷ்டி, மனோ தங்கராஜ் ஒரு கோஷ்டி, மெய்யநாதன் ஒரு கோஷ்டி, ஆளுகால் ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு ஜோயல் ஒரு கோஷ்டி, இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க, தென் தமிழகத்தில் அவங்க செல்வாக்காக இருப்பதால்
நீங்கள் இதை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு தலைமை, அதாவது பஞ்சாயத்து இல்லாமல் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனா கனிமொழி அவர்களிடம் இதை ஒப்படைப்பது தான் வழி என்றே தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல் வருகின்றன. வேறு வழி இல்லாமல் காலம் எப்படி உங்ககிட்ட பொறுப்பை கொண்டு போய் ஒப்படைக்குது பாருங்கள். எப்படியாவது ஒதுக்கி கட்டம் கட்டி தம்மாவை காலி பண்ணிடணும், டெல்லியை தாண்டிக்கிட்டு வராத என்று அவர்களை ஒதுக்கி வைக்கலாம் என்று தான் அந்த குடும்பம் முடிவெடுத்தது. ஆனால் இன்று கட்சியை காப்பாற்ற வேறு வழியின்றி அவர்களது உதவியை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு காலம் அந்த கட்சியை தள்ளி இருக்கிறது. ஸோ அவங்கள புறக்கணிக்க முடியாது. அவர்களோட செல்வாக்கு கட்சியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தினமலரோட நியூஸும் அதோட நீட்சி தான். இதுக்கெல்லாம் சார் இளைஞரணியில் இருக்கவங்களுக்கு ஒரு 50 சீட்டு தரப்போகிறோம் அப்படிலாம் பேசி டாக்கு வந்துட்டு இருந்துச்சு சார். அடுத்த தடவை திமுக வரும்போது உதயநிதி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவருக்கு கீழே ஒரு 50 ஆதரவாளர்கள் இருக்கணும், அதுக்கான அடித்தளத்தையும் போட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமேங்க சார். அடித்தளத்தை எல்லாம் போடலாம் என்று இவர்கள் எத்தனிக்கிறார்கள். அடித்தளம் போட வேண்டும் என்று அன்னியார் விரும்புகிறார், துர்கா ஸ்டாலின் விரும்புகிறார். என்னோட ஆதரவாளர்கள் ஒன்று சிம்பிள்ப்பா, குறிஞ்சியில் உங்களுக்குன்னு அரசு வீடு ஒதுக்கிடுச்சு. ஒரு அரசியல்வாதியோட வீடு எப்போ பரபரப்பாக இருக்குன்னா எப்போவுமே வீட்டு வாசலில் 50 பேர் ஆதரவாளர்கள் அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கையில் ஒரு துண்டை வச்சுக்கிட்டு சால்வையை வச்சுக்கிட்டு நிற்கணும். நீங்கள் போய் பாரு ஈக்காக்க இருக்குது. அப்போ எப்படி உங்கள் ஆதரவாளர்கள் வருவாங்க? கனிமொழி அறிவாலயத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னோன்னா நம்ம 40 பேர் நிற்பான். இந்த கோரிக்கைமா அந்த கோரிக்கை, ஏதாவது ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே கிரீவன்ஸ் இருக்கும் கட்சி தொண்டர்களுக்கு. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணும், கேட்கணும். ஒரு ஊருக்கு கூட்டத்துக்கு போனீங்கன்னா ஃப்ளைட்டில் இறங்கி அல்லது தனி விமானத்தில் போய் நேரடியாக ஹோட்டல் ரூமுக்கு போகிறீங்க, 5 பேருக்கு மேலே பார்க்க மாட்டேன்றீங்க. தொண்டர்கள் வருவான், கையை பிடிப்பான், வேர்வை நாத்தம் அடிக்கும், கட்டி பிடிப்பான், கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அண்ணே ஒரு 5 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அண்ணே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ட்டு ஒவ்வொருத்தராக எடுப்பாங்க. அண்ணே சரியாக உள்ள ஃபோட்டோ ஷேக் ஆகிடுச்சுன்னு திருப்பி எடுப்பாங்க. பொறுமையாக தான் இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் தலைவராக முடியும். நீங்கள் அந்த சட்டை கசங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நம்ம எப்படி ஆதரவாளர்கள் வருவாங்க? கூட இருக்கவங்க விரும்புகிறாங்க. இவர் முனைப்பு காட்டணும்ல, இவர் எதில் முனைப்பு காட்டுறாரு? சரி விடு. சார் 2016 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்த டெண்டரில் முறைகேடு நடந்ததா இன்றைக்கி ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார் புதுசாக. இது ஒரு புதிய வழக்கு. 17 அக்டோபர் அன்று இதற்கான எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. தஞ்சையில் நடந்த சாலை பணிகள் தொடர்பாக என்று இந்த எஃப்ஐஆர் குறிப்பிடுகிறது. நெடுஞ்சாலைகள் துறையில் பணியாற்றிய செயற்பொறியாளர் திரு ஜெகதீசன், ஆர்ஆர் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜேஎஸ்வி இன்ஃப்ரா, கேசிபி இன்ஜினியர்ஸ், எஸ்பிகே அண்ட் கோ ஆகிய நிறுவனங்களின் மீதும் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அதிமுகவை முடக்க வேண்டும் என்ற திமுகவோட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த எஃப்ஐஆர் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த எஃப்ஐஆர் அவங்க பதிவு செய்யலாம். ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அவரும் பதில் சொல்ல வேண்டும், வழக்கை எதிர்நோக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் 4.5 வருடங்கள் கழித்து ஆட்சி முடிய 6 மாதம் இருக்கும் நேரத்தில் இந்த எஃப்ஐஆர் எதற்காக பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதில் இந்த கட்டுமான நிறுவனங்கள் இருக்குல்ல, ஆர்ஆர் இன்ஃப்ரா, ஜேஎஸ்வி இன்ஃப்ரா, கேசிபி இன்ஜினியர்ஸ் அண்ட் எஸ்பிகே, இந்த நிறுவனங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான நிறுவனங்கள் என்று அறியப்படுகின்றன. தேர்தலுக்கு நிதி உதவியும் இந்த நிறுவனங்கள் செய்யக்கூடும், அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த நிறுவனங்களை குறிவைத்து அதிமுகவுக்கான தேர்தல் நிதியை முடக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசோட திட்டம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். என்னென்னா, நான் சொன்னது போல் இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே 2019-20 காலகட்டத்தில் வழங்கப்பட்ட டெண்டர்கள். இது தொடர்பான தரவுகள், கோப்புகள் எல்லாமே திமுக அரசு கைவசம் இருக்கிறது. நாங்கள் எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு பதிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. மே 21 ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ இப்போ பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களோட நோக்கம் ஊழலை ஒழிக்கிறதுக்கா, அதிமுக ஒழிக்கிறதுக்கா? சட்ட ரீதியாக நீங்கள் பண்ணுங்கள், உங்களை யாரும் வேணான்னு சொல்ல. தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பதில் சொல்லிட்டோம். இப்போ ஏன் பண்ணுறீங்க? அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை நீங்கள் பழி வாங்கிறதுக்கான ஒரு ஏஜென்சியாக தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இவங்க இடி அப்படி தானே சார் சொல்கிறாங்க. அதான் அவங்க பண்ண மாட்டாங்களா? ஸோ இத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு எந்த வழக்கிலையும் முன்னேற்றம் இல்லை என்று அறப்போர் இயக்கமும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கெல்லாம் தீவிரப்படுத்தி தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுகவோட கிட்டத்தட்ட எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் இருக்குது. அவர்களை தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் முடக்குவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த எஃப்ஐஆரும். இது ஜனநாயக விரோதம். நீங்கள் 4.5 வருஷம் உங்களுக்கு அவகாசம் இருந்துச்சு, எஃப்ஐஆரும் போட்டுட்டீங்க. ஒரு கேஸில் கன்விக்ஷன் ஆகுனீங்களா? ஒரு கேஸில் ட்ரையல் முழுசாக நடந்திருக்கா? நீங்கள் எப்படி டிவிஎஸ்சியை பழி வாங்கிறதுக்கான ஏஜென்சியாக பயன்படுத்துறீங்களோ அப்படி தானே இடி எதிர்கட்சியும் பயன்படுத்தும். அப்போ மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க?
அமைச்சர்களை வேக வேகமாக நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக இப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹியரிங் இப்போ நான் போயிட்டு வரேன்ல, அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு ஹியரிங் போட்டாங்கன்னா தேர்தல் வேலை பார்ப்பாங்களா, பிரச்சார வேலை பார்ப்பாங்களா, கோர்ட் அட்டன் பண்ணுவாங்களா? ஸோ இதுவும் திமுகவோட திட்டத்தோட ஒரு பகுதி. அவங்க தான் சொன்னாங்க ஊழல் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போன்னு. ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே. அதைத்தாம்மா சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன் பண்ணலைன்னு கேட்குறேன். இந்த டிவிஎஸ் எப்போ இருந்துச்சுல்ல, டிவிஎஸ் என்ன அவ்வளோ யோக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு? டாஸ்மாக் வழக்கை இடி விசாரிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வேகமாக அத்தனை எஃப்ஐஆர்களையும் மூடுகிறீர்களா? பின்னி மில் கேஸில் சேகர்பாபு பேர் வருதுன்னு சொன்னோன்னு வேகமாக அமலாக்கத்துறை விசாரணையை தடுப்பதற்கு அந்த வழக்கை மூடினீர்களா? அது ஏடிஎம்கே எம்பிலாம் இருக்காங்க, அதையும் மீறி அவங்க தப்பிச்சாலும் பரவாயில்ல சேகர்பாபு மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மூட்டிங்களே எஃப்ஐஆரை. இப்போ மட்டும் விசாரிக்கிறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் ஒரு அரசியலையே சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவருக்கு தெரியும். இது மட்டுமல்லாமல் அவரை சுற்றி பின்னப்படக்கூடிய சதிவலைகளை திரு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இது எதிர்க்கட்சிக்காரன் திமுக பண்ணுது, திமுக இந்த ஒரு சதி செயலோடு நின்று விடாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவில் 2024 ஆற்றல் அசோக்குமார் என்பவர் வேட்பாளராக போட்டியிட்டார். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் ஆற்றல் அசோக்குமார். என்னென்னா, அவரோட சொத்து மதிப்பாக 653 கோடியை டிக்ளேர் பண்ணியிருந்தார். என்னோடய சொத்து மதிப்பு 653 கோடின்னு. அவர் இதற்கு முன்பு பிஜேபியில் இருந்தவர். 24 தேர்தலுக்கு சற்று முன்பாக தான் அதிமுகவுக்கு வந்தார். அவங்க மாமியார் பிஜேபியின் எம்எல்ஏவாக இருப்பவர். இந்த ஆற்றல் அசோக்குமார் தன்னை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, புரவலராக காண்பித்து கொள்வார். ஆனால் அவருக்கு வேலையே சதுரங்கோட்டை படம் பார்த்துருக்கியா? அதில் கிளைமேக்ஸில் இரிடியம் வைப்பாங்க தெரியுமா, இந்த கோவில், அந்த வேலை தான் ஆற்றல் அசோக்குமாரோட வேலை, முழு நேர வேலை. மிகப்பெரிய புரவலராக தன்னை காண்பித்து கொண்டு இதுபோல் 2ஆம் நம்பர் வேலை செய்கிறது தான் அவருடைய முழு நேர வேலை. ஆனால் அவரை பற்றி அப்படி ஒரு செய்திகள் எதுவுமே வெளியே வந்ததே கிடையாது. வந்திருக்கு, காட்டுறேன், நீ பார்க்கலன்னா. ஆற்றல் உணவகம்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு 3 வேளையும் உணவுன்ட்டுலாம் போட்டுட்டு இருந்தார். எலெக்ஷன் முடிஞ்சோடனே முட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அசோக்குமார் ஒரு தில்லாலங்கடின்னா, 24 தேர்தலில் கட்சியை பணம் கொடுத்துச்சு, ஒவ்வொரு வேட்பாளருக்கும் செலவு ஒரு அமௌண்ட்டு, இப்போ 20 10 கொடுத்தாங்க. அதை அடிச்சிட்டாரு. நான் இங்கே 24 அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் நேர்காணல் எடுத்தேன், இவரையும் எடுத்தேன். அப்போது எப்படிங்க இருக்குது நிலவரம் அப்படின்னு சொன்னோன்னு, காசு அவுக்க மாட்டார் சார் இருந்தால் என்று தான் சொன்னார்கள். 3ஆவது இடத்திற்கு சென்றதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்த பணத்தை அடிச்சிட்டார். மொத்தம் அவர் மீது 2016 2025 வரைக்கும் 12 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது. 12 எஃப்ஐஆரும் சீட்டிங் கேஸ். அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பப்ளிக் ஸ்கூலு ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. டிப்ஸ்னு ஒரு ஸ்கூலு, இன்னொரு பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் இவர் வந்து 20% ஷேர் ஹோல்டர், மீதி 80% வேறு இன்னும் 2-3 பேரிடம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவர் வந்து மற்ற இயக்குநர்களுக்கு தெரியாமல் நிர்வாகத்தில் மோசடி செய்கிறார் அப்படின்ற தகவல் மற்ற 80% ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிய வந்த உடனே அவர் வெறும் ஷேர் ஹோல்டரை மாற்றிட்டு அவருக்கு கம்பெனியில் எந்த விதமான நிர்வாக அதிகாரமும் கிடையாது அப்படின்ட்டு மாற்றுறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலோட இமெயில் இருக்கும்ல, அந்த ஸ்கூலோட இமெயிலை பயன்படுத்தி பேரண்ட்ஸுக்கெலாம் உடனடியாக இந்த அக்கௌண்ட்டில் ஃபீஸ் கட்டுங்கன்னு வாங்கி 40 கோடியாக வச்சிட்டார். அதுவும் அது ஒரு ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலு, 1.5 லட்ச ரூபா ஃபீஸு. எவ்வளோ அமௌண்ட் வரும்? இதைவிட பெரிய முறைகேடு என்னவென்றால், இந்த ஸ்கூலுக்காக நான் வேனும் பஸ்ஸும் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போர்டு, இப்போது நம்மளும் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம்ல, என்ன முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் போர்டு ரெசல்யூஷன் போடணும். ஓகேவா? அதில் யாரெல்லாம் அந்த போர்டில் இயக்குனர் இருக்கிறார்களோ அவர்கள் கையொப்பமிட வேண்டும். போர்டு மீட்டிங்கே நடக்காமல் இவராக ஒரு போர்டு ரெசல்யூஷன் தயார் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கொடுத்து 45 பஸ்ஸு, ஒரு 30 வேனு வாங்கி லோனை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இவரை மார்ச் 2025 இவரை நீக்கிறாங்க. போர்டை விட்டு நீக்கின பிறகு, எல்லா பதவியிலேருந்து இவரை நீக்கின பிறகு இவர் மீது அந்த 80% ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்து அந்த எஃப்ஐஆர் எல்லாமே இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இது போல் வரிசையாக யாருக்கிட்டேருந்தெல்லாம் ஏமாத்துறேன்னு பார்த்தா தம்பி, தங்கச்சி, குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டேருந்தே ஏமாத்துறாரு. அண்ட் இப்போது ஏன் ஒரு திரு பழனிசாமி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால், நாளை நமதேன்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. நீ பார்க்கலாம், சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில்ஸ் எல்லாம் அந்த நாளை நமதேன்னு சொல்லிட்டு மீம்ஸ் இதெல்லாம் வரும். அதை போய் அவர் இதுக்கு ஒரு ப்ரோச்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாரு. ப்ரோச்சர் ரெடி பண்ணிக்கிட்டு, பிரமாணியா பேருக்கு தான் வேலை செஞ்சுருக்குது, ஆனால் எல்லா வேலையும் அங்கிள் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. யார் அங்கிள்? யார் சார்? எடப்பாடி. இவர் இந்த அங்கிள்னு சொல்கிறவங்க பூரா ஃப்ராடுக்கார பசங்களாக தான் இருக்காங்க. சொல்லி ஒரு ப்ரோச்சர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நாளை நமதே நாங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறோம். இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாது.
அவர் என்ன உட்காந்து அவன் நமக்கு ஆதரவாக சேனல் நடத்தினா சந்தோஷம் தானே இருக்குது, ஓகே நடத்துப்பா அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு நடத்துகிறான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது போல் ஒரு ப்ரோச்சர் போட்டுக்கிட்டு நாளை நமது சேனலு, வெப்சைட்டு, இன்ஸ்டா, எக்ஸு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போடுறதுக்கு ஃபுட்டேஜஸ் வேணும்ல. ஸோ எடப்பாடி கான்வாய் கூடவே இவர் ஒரு வண்டியை போட்டு அனுப்பி அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஷூட்டுக்கிட்டலாம் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலில் இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குது. எடப்பாடிக்கு அவர் பின்னாடி கான்வாயில் 5வது வண்டியாக ஒரு வண்டி வர்றது அவருக்கு தெரியுமா? இவரும் ஒரு கேமரா போட்டு சரி அதை எடுக்கிறாங்க பசங்க ஏற்பாடு பண்ணிப்பாங்க அவர் நினச்சிக்குவார். இதெல்லாம் பண்ணி இதை ஏற்பாடெல்லாம் பண்ண உடனே இருக்கிறவங்க ஒரு அங்கிளுக்கு நெருக்கம் போல் இருக்குது அப்படின்ட்டு நினைப்பேன் நான். எனக்கு எப்படியாவது சீட்டு வாங்கணும், ஜெயிக்கிற எலெக்ஷனு எப்படியாவது சீட்டு வாங்கிடணும். இது எல்லா கட்சியிலும் நடக்கும். யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணுவாங்களா, அப்போ இவரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும் சொல்லி இந்த சேனல்லாம் நடத்துறதுக்கும் இவங்க கிட்ட துட்டு வாங்கிக்கிறது. நான் வாங்கி தரேன், அங்கிள்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன். அங்கிள்னு சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்கும்? எடப்பாடி அங்கிள்னு கூப்பிட்றாயா, நெருக்கமாக இருக்கும் அப்போ இருக்குது. 12 கேஸு பெண்டிங்காக இருக்குது, எஃப்ஐஆர்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இதை மத்திய உளவுத்துறை நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் பதிவிடுங்கள் என்று சொல்லி அவர் மேலே இருக்க இந்த எஃப்ஐஆர், இவர் போட்ட ப்ரோச்சரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. ஏமாறக்கூடாதுங்க. அவர் எடப்பாடி ஒரு 10 ஏஜென்சியை வச்சு கம்ப்ளீட்டாக வெட் பண்ணி வின்னபிலிட்டி, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய நபராக பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மாதிரி இவன் சீட்டு வாங்கி தருவான், அவன் சீட்டு வாங்கி தருவான்ட்டு நிறைய பேர் தேர்தல் நேரத்தில் ஏமாறுவாங்க. அந்த பணம்லாம் திரும்பியே வராது. நீங்கள் காஷன் பண்ணுங்கள் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக. ஆற்றல் அசோக்குமார் தொடக்கம் முதலே 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறது மட்டுமே வேலையாக வைத்திருக்கக்கூடியவர் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பதிவு செய்தார்கள். இது உள்ளபடியே வி ஷுட் கிவ் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆற்றல் இது மாதிரி இருக்காருன்றது தெரியுமே ஒழிய, அவர் கட்சி வேட்பாளர் இல்லையா இருக்கிறாருன்னு தெரியுமே ஒழிய இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக பதிவு செய்யுங்க, இனிமேலாவது யாரும் ஏமாறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய இந்த வேலையில் இருக்கக்கூடிய கூட்டாளி நம்ம பழைய தோஸ்து தான், ராஜ்சத்தின் தான். இவர் ஒரு சர்வே எடுக்கிறார். இவர் எடுக்கிற சர்வே எப்படி உள்ளே நுழையிறாங்கன்றதை பார்க்குறேன். இவர் ஒரு சர்வே எடுப்பார். இப்போ ஒரு மொடக்குறிச்சி தொகுதி இருக்குன்னு வச்சுக்க, மொடக்குறிச்சிக்கு இவர் ஒரு சர்வே எடுப்பார், அந்தியூருக்கு ஒரு சர்வே எடுப்பார். எடுத்த உடனே ஒரு அரசியல் கட்சி இந்த சர்வேவையும் அவங்க பிரமாணியம் எடுக்கிற சர்வேயும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. திஸ் நார்மல் இல்லையா? அப்படி தான் உள்ளே நுழையிறது. அதுவும் உங்களுக்கு எப்படி தோணுன்னா, நம்மக்கிட்ட 10 பைசா கேட்காம அவனாக சர்வே எடுத்து ரிசல்ட்டை நமக்கு தர்றானே, ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்குல்ல, வசதியாக இருக்குல்ல, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குல்ல. ஈஸியாக கட்சிக்காண்டி இவ்வளோ உழைக்கிறானே என்று என்னமா உழைக்கிறாயா அப்படின்னு ராஜ்சத்தினோடு நெருக்கமாக தொடர்பில் இருக்கிற அவர் தான் உள்ளே நுழைச்சி விட்றது. இந்த மாதிரி சர்வே வந்திருக்குங்க பாருங்கள். ஏன்னா இவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னொருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறான்ல. இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சு வரணும், புரியுதா? இது எல்லா கட்சியிலையும் இப்படி 4 பேர் இருப்பாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் நல்ல பசங்க, நம்ம பிரசாத் இருக்கான், சங்கர் எல்லாமே நான் தான்ட்டு பிரசாத் எங்கேயாவது போய் வசூலை போட்டான்னா பாசிபிள் தானே இது. பட் ஒரு நிறுவனம் நடத்தினாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி நடத்தினாலும் சரி, கவனமாக இருக்கணும். என் பேர் சொல்லி இவன் சம்பாரிச்சு போகக்கூடாதுல்ல, இது நடக்கும். இதுக்காக தான் சார் பிஜேபியெல்லாம் வந்துட்டு 3 பொறுப்பாளர்களை போட்டாங்க ஒரு தொகுதி. அதனால தான்ப்பா கண்காணிக்கணும், ஒருத்தர் போட்டு கொடுத்துருவான், சார் வசூலை போடுறான் சார் அவன். அதனால் இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி அவர் ஜெயிக்க போகிறாரு. சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, அவருக்கு தெரியும் இதெல்லாம். அவர் இதெல்லாம் தாண்டி இந்த சூழ்ச்சி வேலைகள், சதி வேலைகள் எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும். சார் நீங்கள் சர்வேன்னு சொன்னோடனே இன்னொரு செய்தி வேறு சர்வே தொடர்பாக வந்திருக்கு. 60 தொகுதிக்கு திமுக வந்து இழுப்பறியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க சார். அதை உண்மையாலேயான்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனத்தை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே திமுக வந்து 60 தொகுதி இழுப்பறியில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க சார். முதல் முறையாக திமுகவுக்கு எளிதாக நாம் வெற்றி பெற முடியாதுன்றது இப்போ தான் லேசாக உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸாக போஸ்ட் கரூர் இன்சிடெண்ட்டு என்ன இம்பேக்ட்டு, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம தான் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறோமே, மூத்த பத்திரிகையாளர்கள் தெனாலிராம் இவர்களையெல்லாம் வைத்து நாம் 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம், அவர் கொலைகாரன் அப்படின்லாம் நம்ம நரேட்டிவ் பில்டு பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு இது மக்களிடம் எடுபட்டிருக்கிறது என்று அவர்கள் இந்த ஆய்வுகள் மூலமாக கலாய்வுகள் எல்லாம் செய்யும்போது தான் ஜனங்க யாருமே விஜய் ப்ளேம் பண்ணல, திமுகவோட அஜாகிரதை, அதில் பாதி பேர் வேணுகுன்னு பண்ணிட்டாங்கன்ட்டு வேறு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முதலாக இவர்கள் ஐயையோ கஷ்டம் போல இருக்கே என்று இருந்தது. இவங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸை தரும், அது உண்மை தான், அது மறுக்க முடியாது. ஒரு கூட்டணி கட்சியோட நம்மளை விட்டு போகல, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, ஆளுக்கு ஒரு நொங்கு, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒருத்தரும் வர மாட்றாங்க, போக மாட்றாங்க. இதை விட்டுட்டு
நமக்கு முன்னாடி போய் என்ன மீறி தான் நீ அண்ணனை தொடணும்னு சொல்லிட்டு ஒரு விஜய்க்கு கட்சி நடத்த தெரிலன்றாங்க, எடப்பாடி அடிமையாயிட்டாருன்றாங்க. இவ்வளோ சாலிடாக நிற்கிறாங்க. முத்தரசன் திட்டுறாரு, திருமா திட்டுறாரு, விஜய் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் திட்டுறாங்க மோசமா விஜய. திமுகவின் ஒரு வேட்பாளராகவே மாறி திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை விட இவ்வளோ கட்சி இருக்கிறோம், இந்த கூட்டணியை மீறி எப்படி ஜெயிக்க முடியும்? கூடுதலாக இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் வந்துருச்சு. ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த ரெண்டா வெட்டிகளை உடைக்கிறதுக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ அப்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் செங்குத்தாக பிளவுபடும். எப்படி நம்ம ஜெயிக்காமல் போவோம் என்று நினைக்க தொடங்கி விட்டார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக தாவேக கூட்டணி சாத்தியம் என்பது தோன்ற தொடங்கிவிட்டது. அதற்கு பிறகு இப்போ சர்வே எடுத்து பார்க்கலான்னு செய்யும்போது தான் முதல் முறையாக அந்த இன்னொரு ஏஜென்சி வச்சு எடுத்தாங்களே, இந்த மாதிரி கிராஸ் செக் நார்மலாக அவங்க பண்ணுறதில்ல, அவங்களே இன்னவுஸாக வச்சுருக்காங்க. பெண்ணுக்கு வேலையே வாரம் வாரம் சர்வே எடுக்கிறது தான் பெண்ணோட வேலை. அது போக ஐபேக்கும் சர்வே தான் பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஐபேக்கும் சர்வே எடுக்கிறாங்க. அது ரெண்டும் ஏறக்குறைய சினானிமஸ். இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு சர்வே கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இதை எடுத்துகிட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. முதல் முறையாக சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்களோட சர்வேஸ்லேயே வந்து ரிசல்ட்டு ஒரு 60 டேஞ்சர் ஜோனுக்கு போகுது. டஃப்ன்றதில்ல, டேஞ்சர் ஜோன் போகுது. அந்த 60 தொகுதிகள் பெரும்பாலும் அந்த 60 தொகுதிகள் எங்கே அமைகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த தொகுதிகளிலெல்லாம் ஏடிஎம்கேக்கு இன்க்ரீஸ் இருக்குது. நானும் சர்வே எடுக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க கிரவுண்டில் இபிஎஸ் பிரச்சாரம் பண்ண இடத்துல எல்லாம் குறிப்பாக டெல்டாவில் ஏடிஎம்கேக்கு ட்ராக்ஷன் அதிகரித்திருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன. அப்போ அது கிராஸ் செக் பண்ணுறது இன்னொரு ஏஜென்சி போடலான்ட்டு இவங்க போடும்போது அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுது. முதல் முறை இப்போ தான் அவங்களுக்கு ஒருவேளை இல்லை போல இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வரை ஈவனாக 40 to 43 டிஎம்கே, 40 to 43. அதுலேருந்து குறைவே இல்லை. என்கிட்ட பேசின பல அதிகாரிகள், அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் சொன்னது, ஏங்க 42 குறைவே இல்லையேங்க. சார் இது இப்போ இல்லை சார், டிசம்பரில் பேசுவோம் தான் நான் எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்கிறேன். சார் பொறுமையாக இருங்க, டிசம்பரில் பேசுவோம். இப்போது 42 இருந்தது 37 ஆகிடுச்சு. பல இடங்களில் 35, 37. ஸோ அப்போது விஜய்க்கும் எவ்வளோ வருதுன்றதை பார்க்குறாங்க, ஏடிஎம்கேக்கும் எவ்வளோ வருதுன்றதை பார்க்குறாங்க. ரெண்டு ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும் என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. முதல் முறையாக அவர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழகம், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இது எதுவும் எடுபடவில்லை என்பது அவர்களுக்கு தெரிகிறது. மழை சீசன் முடிஞ்ச உடனே இன்னொரு சர்வே எடுத்தாங்கன்னா ரிசல்ட்டே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. தமிழ்நாடு தலை குனிஞ்சு கிடக்கும். ஆமாம் சார், கரூரில் தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காக போய் 41 பேர் உயிரிழந்தாங்க சார். அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐயோட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. அதோட தலைவர் வந்து அஜய் ரஸ்தோகி, அவரை வந்து டிவிகேயோட நிர்வாகிகள் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார். நியூஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாத நபர்கள் கழுத்தில் மிதிச்சாங்க, கத்தியால் வெட்டுனாங்க, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் அஜய் ரஸ்தோகி அவர்கள்கிட்ட வந்து தாவேகா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இப்படி செய்தி வந்திருக்கே சார். வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஏற்பட்டிருக்கிற ப்ராக்ரஸை சொல்லிடுறேன். தமிழகத்தை தாய் மண்ணாக கொள்ளாத ஆனால் தமிழக காடரை சேர்ந்த 2 ஐஜிக்கள் இந்த விசாரணை குழுவில் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த 2 ஐஜிக்களில் ஒரு ஐஜியாக அதிரடி அஸ்ராவை நுழைக்க வேண்டும் என்று தமிழக அரசு பகீரத பிரயத்தனம் செய்தது. என்ன காரணம் என்றால் அட்லீஸ்ட் they'll know what is happening. இப்போது கம்ப்ளீட்டாக பிளைண்டாக இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது, என்ன விசாரணை நடக்குதுன்றதை பற்றி துளியும் இவர்களுக்கு தகவல் வராது. ஏற்கனவே ஒரு உருப்படாத உளவுத்துறை வச்சுட்ருக்காங்க, இப்போது சுத்தமாக தெரியாது. அதனால் எப்படியாவது இந்த நம்ம அதிரடி ஆளை உள்ளே அனுப்பிச்சிட்டோன்னா இவர் அட்லீஸ்ட் ஹில் ஷேர் இன்ஃபர்மேஷன் என்ற அடிப்படையில் அவரை ட்ரை பண்ணாங்க. எங்களுக்கு ஐஜி தேர்ந்தெடுக்க தெரியும், நீ மூட்டு போ என்று சொல்லிவிட்டு தமிழக காடரை சேர்ந்த திரு சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகிய 2 ஐஜிக்களை திரு அஜய் ரஸ்தோகி அவர்களே தேர்ந்தெடுத்து விட்டார். சுமித் சரண் எல்லை பாதுகாப்பு படையில் ஐஜியாக இருக்கிறார். சோனல் மிஸ்ரா மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையில் ஐஜியாக இருக்கிறார். அவர்கள் இருவரையும் இந்த சிறப்பு புலனாய்வு உச்சநீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழுவில் ஐஜியாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்போது முதல்வருக்கு அருட்தந்தையும் அல்வா அதிகாரியும் இந்த சிபிஐ விசாரணை குறித்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். என்ன தகவல் என்றால், சார் சிபிஐ வந்து இந்த 2 நாள் ஆய்வு பண்ணாங்கல்ல, அந்த ஒரு ஐஜி குஜராத் ஆஃபீஸர் வந்து ஆய்வு பண்ணாங்கல்ல சார், ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு, எப்படி விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். அந்த 2 நாட்களுக்குள்
என்னென்ன ஆதாரங்களை சேகரிக்க முடியுமோ, நான் சொல்கிறது வீடியோ ஃபுட்டேஜ் இது அதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று முழுமையாக ஃபாரன்சிக் அனாலிசிஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சிசிடிவி இருக்குது. அதுக்கு அந்த வேலுசாமிபுரத்தில் இருந்த சிசிடிவிக்களை 10 நாட்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை மையமாக வைத்து சிபிஐ விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது. இவங்க இந்த உளவுத்துறை பற்றி தான் சொல்லியிருக்கேன்ல, இவங்களுக்கு தெரியல சார் ஒன்றும் கிடைக்கலன்ட்டு. அவரை சந்தோஷப்படுத்தணும்ல, அதனால் போய் சொல்லிட்டாங்க. எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேலை எவிடன்ஸ் கலெக்ஷன், இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அதை போய் ஒரு பெரிய டீமை போட்டு அங்கே ஃபாரன்சிக் லேபில் இப்போது இந்த சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆய்வு. ஏன்னா உச்சநீதிமன்றம் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு வழக்குன்றதுனால இதோட சீரியஸ்னஸும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் மேற்பார்வையில் இந்த விசாரணை நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த நேரம் வேணாலும் என்ன ப்ராக்ரஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ சிபிஐ ஷுட் பி ரெடி. அண்ட் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் வந்தாருன்னா அவர்கிட்டையும் அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சிபிஐ செய்கிற ஒவ்வொரு விசாரணையையும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இந்த விசாரணை ஒரு புறம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதை திமுகவால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அவங்களுக்கு அந்த ஆற்றாமை தாங்கலை, தோத்துட்டோமே அப்படின்ற அந்த ஆற்றாமை தாங்கவில்லை. இதற்காக ஃபஸ்ட்டு தெனாலிராமை விட்டு இந்துவில் ஒரு தலையங்கம் எழுதினாங்க. ஹிந்து நாளேட்டில் இது தவறு என்று ஒரு தலையங்கம் வந்தது. சரி, ஓகே, அது ஹிந்து பாலிசி, ஹிந்து அந்த மாதிரி வியூ பண்ணியிருக்கு என்று நான் நினைத்தேன். அதற்கு பிறகு இந்த சட்ட என்ன ஆங்கிளில் தப்புன்னு சொல்கிறாரு சார்? அவசரப்பட்டு சிபிஐ இந்த மாதிரி விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டது. அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் என்ற ஒரு காரணத்தை மட்டும் வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு ஆங்கிள். அடுத்ததாக வின்சன்னோட சன் ரிச்சர்ட்சன் வில்சன், அவர் பார் அண்ட் பெஞ்சுன்னு ஒரு சட்ட இணையதளம் இருக்கிறது. அதில் அவர் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அவர் எழுதின கட்டுரையை திருப்பி தெனாலிராம் எடுத்து பாருங்கள், இவ்வளவு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் என்று. அதற்கு அடுத்தபடியாக இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது வின்சன்னோட சன் எழுதியிருக்காங்க. இதில் இவங்களோட ஆற்றாமை தானே வெளிப்படுகிறது. இட் இஸ் தி சுப்ரீம் கோர்ட், தே டிசைட் தி லா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற உயர்நீதிமன்றங்கள்லாம் மேற்கோள் காட்டுறதுக்கான தீர்ப்புகளை உருவாக்குவது உச்சநீதிமன்றம். அவங்க இது வரைக்கும் இருந்த நடைமுறைகளிலிருந்து மாறி ஒரு புதிய நடைமுறையை உருவாக்குவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே இந்த கேஸில் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணுன்ட்டு ஒரு தீர்ப்பு இருக்குதுன்னா அதுலேருந்து மாறி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ட்டுலாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த கேஸில் சிபிஐ விசாரணை அவசியம்னு அந்த ஜட்ஜு கருதுனாங்க, அவ்வளோதான். அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது அரசியல் கேஸுன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அப்புறம் ஃபைனல் ஆர்டரை இன்ட்ரீம் ஆர்டர்னு கொடுக்கக்கூடாது. இது மாதிரி வேரியஸ் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு விவாதத்திற்கு உதவுமே ஒழிய நீங்கள் மாட்டிக்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இது எந்த வகையிலும் உதவ போவது இல்லை. ஸோ சிபிஐ விசாரணை இந்த கோணத்தில் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது போல் தாவேக தரப்பிலும் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஆஃபீஸ் அஸ்யூம் பண்ண உடனே அவரை பார்த்து அவர்கள் தரப்பு நியாயங்களை ஒரு மனுவாக தாக்கல் செய்வதற்கு தேவையான ஆதாரங்களை அவர்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தாவேக தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் சொன்னதில் நிறைய பேய் கதைங்க இருக்கும், புரியுங்களா? அருவாளை வெட்டினாங்க, கழுத்தில் வச்சு மிதிச்சாங்க அப்படின்றதுலாம். கூட்டத்தில் கூட கீழே விழுந்து, நீ அந்த கூட்டத்தில் கீழே விழுந்துருந்தானே கழுத்தில் தான் மிதிப்பான், அப்புறம் எங்கே மிதிப்பாங்க. அதனால் இது மாதிரி பேய் கதையெல்லாம் நிறைய இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சிபிஐ இஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி. அதை தாண்டி இது ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸு பீரியாடிக்கலாக உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண போகிறார். அதனால் சிபிஐ அந்த ஏஜென்சியோட கிரெடிபிலிட்டி, அவர்களுடைய நற்பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக தரமான விசாரணையை செய்வார்கள். இந்த அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அருணா ஜெகதீசன் விசாரணையில் அங்கே இருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு என்று அவர் பரிந்துரை அளித்திருந்தார். சிபிஐ யார் மேலே எவிடன்ஸ் இருக்கோ அவர்கள் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவங்க மேலெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் போட்டாங்க, புரியுதா? சிபிஐயோட பார்வை என்னென்னா, கவனக்குறைவினாலோ அல்லது வேண்டுமென்றோ 13 உயிர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தார்களா? இப்போ அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் கையில் வெப்பன் இருக்குது, கமெண்டே இல்லாமல் சுட்டார்னா அவர் மேலே கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் போடணும்.
ப்ராப்பராக ஒரு எஸ்பி சொல்லி சுட்டிருந்தாருன்னா அவர் எப்படி நீங்கள் ப்ளேம் பண்ண முடியும்? இது மாதிரி எவிடன்ஸ் இருக்கிற ஆட்கள் மீது மட்டும்தான் சிபிஐ இந்த கேஸ்லையும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. 13 பேர் இறந்து விட்டார்களே, இது ஒரு மாபெரும் படுகொலை, எடப்பாடி பழனிசாமி செய்த படுகொலை என்றதெல்லாம் ஏஜென்சி அதுக்கெல்லாம் ஈல்டாகாது. எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது இல்லை, இவ்வளோ தான் பஸ், நீங்கள் முடிவு பண்ணிங்க என்று விட்டு விடுவார்கள். அதனால் அந்த அடிப்படையில் சிபிஐ கரெக்டாக எவிடன்ஸ் எடுப்பாங்க, ப்ராப்பராக எடுப்பாங்க. அதன் காரணமாகத்தான் அஜித்குமார் கொலை வழக்கிலும் மிகச்சரியான விசாரணையை சிபிஐ நடத்தும். நான் ஏற்கனவே அந்த ராமச்சந்திரன்ற அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ண விவரத்தெல்லாம் நான் சொன்னேன், அதுவும் பண்ணுவாங்க. இதை விட நான் சிபிஐ விசாரணைக்காக காத்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எவ்வளவு உண்மைகள் வெளிவர இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு சிபிஐட்டு அந்த டாக்குமெண்ட் எதுவும் கொடுக்கல, அவங்களும் வரவே இல்லையே சார். எவ்வளோ நாள் தான் ராஜா நீ கொடுக்காம இருப்ப? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அந்த விசாரணை தொடரலாம் என்று சொல்லிவிட்டது. தொடரலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு நீ வச்சுக்கணும் இருப்பியா? அந்த டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீடியா சேனலுக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்குது. இதான் வேலையை அவங்களுக்கு. நீ எவ்வளோ நாள் கொடுக்காம ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்றது பார்க்குறேன். ஏற்கனவே அவர் கீனோஸ் தரப்பு வழக்கறிஞர் திரு யோகேஷ் கண்ணா அவர்கள் சென்னை மாநகர ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு ஹீல் மூவ் கண்டெம்ட். இந்த பிஹேவியர் தெரியுதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட உடனே அஸ்ராகருக்கு உடனடியாக மறுநாள் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களா டாக்குமெண்ட்டை? உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு? இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்ட பிறகு இத்தனை நாள் கழிச்சும் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்ட்டு அதை போய் சொல்லி கண்டெம்ட் மூவ் பண்ணாங்கன்னா உங்கள் கதி என்ன ஆகும்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணாலே உங்கள் கதி என்ன ஆகும்? அதான் என்ன தைரியம்? செகண்ட் ஆப்ஷன் என்னங்க சார்? எந்த ஆப்ஷனும் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் தான் கிடையவே கிடையாது. ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணும். உயர்நீதிமன்றங்களில் வந்திருந்தா நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம், அதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படி கூட சொல்லலாம். பட்டு டிஜிபி விவகாரமாக இருக்கட்டும், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றினதாக இருக்கட்டும், என்ன கான்ஃபிடென்ட்டில் அவங்க இன்னும் வந்து டாக்குமெண்ட்டை சிபிஐ கிட்ட கொடுக்காம இருக்காங்க? அகம்பாவம் தான்மா, கான்ஃபிடென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அகம்பாவம். என்ன ஏன் கேட்குறது? இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு அதிகாரி மாற்றலை தானே ஒரு சிஎம், அந்த துணிச்சல் தான். அவங்களுக்கு சட்டம் தெரியுங்களா சார், கண்டெம்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரோஹத்கி வைக்கலாம், சித்தார்த் லுத்ரா வைக்கலாம். ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லலாம். இவ்வளோ பண்ணியும் டிஜிபி அப்பாயின்மெண்ட் இன்னும் போடல தானே? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல்ல, யூபிஎஸ்சிலேருந்து லிஸ்ட்டு வந்த உடனே 4th அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சில்ல உச்சநீதிமன்றம். 20 நாள் ஆகுது. செகண்ட் கண்டெம்ட் மூவ் பண்ணிட்டாரு. என்டிடி ஃபைன் வரப்போகுது. கேள்வி கேட்பாங்க, ஏன் அப்பாயின்ட் பண்ணலன்ட்டு. நாங்கள் சீமா அகர்வாலுக்கும் சந்தீப் ராய் ராத்தோருக்கும் ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒன்று சொல்லலாம். என்ன சொல்ல போகுது சுப்ரீம் கோர்ட்டு? சரி அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போகுது. பார்த்துக்கலாம். 2 மாதம் கிடச்சதில்ல. இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஆவணங்களை ஒப்படைக்காமல், ஏன்னா ஒப்படைச்சா தான் சிபிஐ கேன் டேக் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன். ஒப்படைக்காமல் தாமதம் செய்வதன் மூலமாக ஆதாரங்களை அழிக்க வாய்ப்பு இருக்குல்ல, கன்ஃபெஷனை மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இங்கே எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் தானே இந்த அதிகாரிகள். நாயந்திரன் அவர்கள் இறந்ததுலேயே ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்படுது. தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எழுதி வச்சுக்க, ஐஸ்கிரீமில் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. குற்றப்பத்திரிகையை வந்து ரத்து பண்ணணும்னு நீதிபதி அவர்கள் வேல்முருகன் சொன்னாங்க. பட் உச்சநீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ரத்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துச்சுன்னா இந்த வழக்குக்கு இது ஒரு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார். இருக்கிற எவிடன்ஸை வச்சு ஒரு கேஸை டைட்டாக பில்டு பண்ணுறதுக்கான ஸ்கில்லு சிபிஐக்கு இருக்குது. மனுஷங்க உயிரோடு இருக்காங்களா? 30 குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த 30 குற்றவாளிகள் அவர்களுக்கு தெரிந்த விவரங்களை சொல்வார்கள் அல்லவா? ஒரு திருவங்கடத்தை தானே நீங்கள் கொண்டிருக்கீங்க. நாகேந்திரன் தான் கொண்டுட்டீங்க. நாகேந்திரன் மகன் உயிரோடு இருக்கார்ல, இன்னொரு மகன் உயிரோடு இருக்கார்ல, திருமணம் பண்ணார் நாகேந்திரனோட பாடிக்கு முன்னாடியே, அவங்க உயிரோடு இருக்காங்கல்ல. வாலியை தூக்கிட்டு போய் மேலே கட்டி வச்சிங்கன்னா தெரிய போகுது உண்மை என்னன்ட்டு வரப்போகுது. திமுக வந்து இப்போ அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், சர்வேல வந்து 60 தொகுதியில் இழுபறியில் இருக்காங்க அப்படின்னு. அவங்க வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அதாவது ஒருவேளை ஏடிஎம்கேவோட டிவிகே போய் சேர்ந்தாலும் டிஎம்கேக்கு அது சாதகம் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா திமுக வந்து தொடைத்தெறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாவேகா விஜய் வந்து அதிமுக கிட்ட போனார்னா சிறுபான்மை ஓட்டுக்கள், ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டுக்கள் எல்லாமே நம்மக்கிட்டேயே இருக்கும். ஸோ அது திமுகவுக்கு சாதகம், திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நியூஸில் வந்திருக்கே சார். அவங்க காம்ப்ளசண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி வாக்காளர்களை மட்டும் நான் சொல்கிறேன். அவர்கள் சாதி மதங்களை எல்லாம் கடந்தவர்கள். கரெக்டாக? நீ இந்த கிரீஸ் கம்பி மேலே ஏறினவன்ட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா எனக்கு விஜே அவ்வளோதான். ஒன்றும் இல்லைம்மா, மதம் மற்றதெல்லாம் விடுங்க. கரூர் சம்பவத்தில் குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாய் பேசும்போது விஜய் கிட்டத்தில் பார்த்தோம், அதுக்கு எங்கள் பையன் உயிரை பறி கொடுக்க வேண்டியதாக இருக்குது,
என்று பேசியதை பார்த்தோம். இது புரிஞ்சுக்குங்க, விஜயோட அந்த கல்ட்டு ஃபாலோயிங் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒரு பெற்ற குழந்தை உயிரிழந்ததை விட நான் விஜயை அருகாமையில் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி, விஜயோட தொலைபேசியில் வீடியோ காலில் பேசியது மகிழ்ச்சி என்று ஒரு பெண் சொல்கிறார் என்றால் அவர்கள் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது என்னுடைய மதத்துக்கு எதிரான கட்சி பிஜேபி, அதனால் நான் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட போகிறேன்ட்டு அந்த ஜென்சி இளைஞன் எப்படி யோசிப்பான்? அதனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு 30+ இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸு விஜய்க்கு வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை மறுக்கலை. ஆனால் தாவேக அதிமுக ஒருவேளை சேர்ந்தால் அது ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். அந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்டு அலையாக மாறும். அந்த அலையில் திமுக அடிச்சுட்டு போய் 210 தொகுதியில் தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த அலை 2011 தேர்தலில் வீசியது. அப்படி வீசிய காரணத்தால் தான் திமுக 28 இடங்களோடு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. தாவேக சேர்ந்தால் 28 இடத்தை பெறுமா என்பதே அதிசயம், கேள்விக்குறி. அதனால் எந்த பேசிஸில் அவங்க இந்த மாதிரி சேர்ந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் விஜய் இல்லாவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் கொடி பறக்குது என்று பேசினாரே, அந்த ஒரு பேச்சாகட்டும், சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுவதாகட்டும், அது அதிமுகவின் வெற்றிக்கு தாவேக மிக மிக அவசியம் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறது. இப்போது வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு அரவுண்டு 20% வாக்குகளை இருப்பதாக காட்டுகின்றதை ஒழிய அதிமுகவோட செல்வாக்கு எந்த வகையிலும் சரிந்துவிடவில்லை. எந்த தொகுதியிலும் தாவேகவை விட கீழாக அதிமுகவோட வாக்குகள் சரியவில்லை என்பதை தான் காட்டுகிறது. ஏன் உறுதியாக வித் விஜய், வித்தவுட் விஜய் ஆர் டெஸ்பைட் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வின் பண்ணுன்ட்டு நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், நாளுக்கு நாள் திமுகவோட அன்பாப்புலாரிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. அந்த திமுகவின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஜனங்களுக்கு எப்படி கோபம் வரும்னா, இவங்க போனால் போதும்ன்ட்டு. 2011 இதை நான் பார்த்தேன். அவ்வளவு அநியாயம், மின்வெட்டு. அப்போது கண்ணை மூடிக்கிட்டு இந்த அலையன்ஸ் ஜெயிக்கணும்ன்ட்டு மக்கள் வாக்களித்தார்கள். 96 உதாரணத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். அன்றைக்கி ஜெயலலிதா ஆட்சியின் மீது கடுமையான கோபம், ஜெயலலிதாவின் மீது கோபம், சசிகலாவின் மீது கோபம். அப்போது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனோடு கூட்டணி வைத்திருந்த சிபிஎம்ஐயோ மக்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். துடை தெரியப்பட்டார்கள். அதிமுகவோடு சேர்த்து மதிமுக சிபிஎம் கூட்டணி துடை தெரியப்பட்டது. அந்த தேர்தலில் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மைய கரு என்னவென்றால், இவங்களை ஓட்டுக்கு அனுப்பணும். யாரால் அனுப்ப முடியும்? திமுக, தமாக அப்போது தேர்தலுக்காக உருவான கூட்டணி. ஸோ இவங்க தான் இதை பிச் பண்ணி அறுவடை பண்ணுறாங்க. ஸோ இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான அவலங்களை மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தான் பேசி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிரி நாங்கள் தான் என்பதை நிறுவிவிட்டார்கள். நீங்கள் அரசியலே பண்ணலையே. இன்று இந்த செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் சில புகைப்படங்களை எல்லாம் காட்டி பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், எங்கள் வேட்பாளரை தூக்கிட்டு போயிட்டாங்க, 3 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. அமித்ஷாவே கூட நின்று வாபஸ் வாங்க வைக்கிறாருன்னா, ஒரு உள்துறை அமைச்சர் அங்கே என்ன இந்த பார்க்குற வேலையா இது? ஜன் சூரஜ் கட்சி என்ன ஒரு 100 சீட்டில் ஜெயிச்சிருமா? ஆனால் ஒத்த ஓட்டு கூட அவனுக்கு போகக்கூடாது. ஸோ ஒரு ஹோம் மினிஸ்டர் நின்று தூக்குறாரியா ஜன் சூரஜ் வேட்பாளரை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு 3 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னொரு 20 இடத்துல ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். அங்கேயே எப்படின்னா இங்கே எப்படி செய்வாங்க தெரியுமா? இது 2 கட்சியும் செய்யும். ஏடிஎம்கேவை செய்யும், டிஎம்கேவை செய்யும். பெரும்பாலும் இந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் வயதை ஒத்தவர்கள், மதியழகன் அனுபவத்தை ஒத்தவர்கள் தான் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் இல்லையா? உங்கள் கட்சியோட லட்சணம் என்னன்னா, பொதுச் செயலாளரே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 15 நாள் அழகானா போய் ஏபி வாங்கும்போது மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஏபி கேட்குறாங்களே சார். இப்போது இந்த மாதிரி அந்த டைமில் வேட்பாளர்கள் நிறுத்தும் போது ஒரு கட்சி அவங்கள அணுகும்போது இதெல்லாம் சொல்லி தானே சார் அவங்க அணுகுவாங்க. சொல்லவே வேணாம்மா. அங்கெல்லாம் மிரட்டணும். பீகார்ல எல்லாம் இங்கே போய் பொட்டி இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. ராஜா என்ன ராஜா சொல்கிறேன்ட்டு. அவ்வளோதான். விஜய் கட்சியில் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் எளிய பின்புலத்தை சேர்ந்தவர்கள். பெரும்பாலும் கோவையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்று நினைக்கிறேன்.
அவர்கிட்ட போய் 50 லட்ச ரூபாய் தூக்கி காமிச்சாருன்னா அவர் வாழ்நாள் பணம் அது. இன்னொன்று, சரி அதெல்லாம் முடியாதுங்க, நான் விஜய் அண்ணாக்காக நான் சண்டை போடுவேன்னு சொன்னால் செலவு துட்டு தருவீங்களா? அது மட்டும் இல்லை, நாளை பின்ன திமுகவோ அதிமுகவோ வந்துட்டாங்கன்னா அவங்களோட போட்டி சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியுமா? அவங்க கதி என்ன? இன்னொன்று, உங்கள் லீடரே இந்த பாடுபடுத்துகிறாங்க தம்பி, நீலாம் என்ன கதின்றதை புரிஞ்சுக்க. அப்போது குறைஞ்சது 100 வேட்பாளர் தூக்குறாங்க, எழுதி வச்சுக்க. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். இப்படியெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றது உண்மை. ஆனாலும் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற தோரணையில் பேசியிருக்காரு. அப்படி பேச வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் அதை கவனிக்கணும். நீங்கள் வந்து கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லலை. வர்றது உங்களுக்கு நல்லது, தாவேகாவோட சர்வைவலுக்காக நீங்கள் இங்கே வாங்கன்னு தான் சொல்கிறாரு. சிரஞ்சீவியை பாருங்கள், வேகமாக போட்டிட்டார். 2 தொகுதியில் போட்டிட்டார், 1 தொகுதியில் அவரே தோத்தார். ஆனால் புடிவாதமாக நான் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னார். கடைசியில் கட்சியை போய் கடலில் ஐக்கியம் பண்ணிட்டார். பவன் கல்யாண் தொடங்கினார், நம்ம லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோ தான், கூட்டணியை வைப்போனார். இன்றைக்கி அவர் துணை முதல்வராக இருக்கார். அதுபோல் உங்கள் லிமிட்டேஷனை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய இருத்தல் முக்கியம். நீங்கள் ஒருவேளை கூட்டணிக்கு வராமல் போய் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கட்சி இருக்குமான்றதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். ஒரு அரசியல்வாதிக்கு உரிய, மூத்த அரசியல்வாதிக்கு உரிய அனுபவத்தோடு அதை சொல்கிறார். இது யதார்த்தம் தானே. முடிஞ்சிருச்சு, திமுக ஜெயிச்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் செல்வாக்கோட உச்சத்தில் இருக்கும்போதே உங்களை இந்த பாடுபடுத்துகிறாங்களே, அது ஒரு பயமும் இருக்குது. ஒருவேளை டிவிக்கு அதிமுகவோட சேர்ந்துட்டா நம்ம கதி என்ன ஆகும்? பயம் இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்க. அதுவும் 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. உங்கள் நிர்வாகிகளை இப்படி அலைக்கழிக்கிறார்கள். சோஷியல் மீடியாவில் எழுதுறவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுறாங்க. தனிப்படை அமைத்து உங்கள் நிர்வாகிகளை தேடுகிறார்கள். இப்போது சிபிஐ தான் இன்வெஸ்டிகேஷன் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அவங்க நினச்சாங்கன்னா இப்போது புஷி ஆனந்தை கைது பண்ண முடியுமா முடியாதா? நிர்மல்குமார் கைது பண்ண முடியுமா முடியாதா? ஏன் பண்ணல? கைதுக்கான தேவை என்ன? அதான் இந்த நிர்வாகிகளே போய் சிபிஐ மீட் பண்ணுறேன்னு தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. விசாரணை கூப்பிட்டு நீ வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. யாரும் ஓட போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கே கைது பண்ணீங்க? உங்கள் நோக்கம் விசாரிக்கிறதா கைது பண்ணுறதா? கைது பண்ணுறதானே உங்கள் நோக்கமாக இருந்துச்சு. அப்போ இப்படி பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எலெக்ஷன் இருக்குது, 6 மாதத்தில் நம்ம சாதிச்சலான்ற நம்பிக்கை இருக்குது. 26 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திமுக ஆட்சியில் அமர்ந்து விட்டால் 5 வருடத்திற்கு கண்ணுக்கட்டிய தூரம் வரை வெளிச்சம் இல்லை. அப்போ என்ன பாடுபடுத்துவாங்க? உங்கள் நிர்வாகிகள் தாங்குவாங்களா? இதைத்தான் ஆர்பி உதயகுமார் குறிப்பிட்றாரு. அவருக்கு தெரியுது இன்றைக்கி ஏடிஎம்கே தான் ஓட ஓட விரட்டுறாங்க. கரூரில் அதிமுக கரவேட்டி கட்டினவன் மேலே பூரா கேச போடுன்றார் செந்தில் பாலாஜி. அவ்வளோ பேரும் கேச வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, குண்டாஸில் இருக்காங்க. எப்படி நடத்துகிறாங்க? எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வர்றாரு, குறுக்க டேங்கரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, 8 இடத்துல ஆம்புலன்ஸ் விடுறாங்க, அதுமாரி நிற்கிறாங்கல்ல. உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? உங்கள் கட்சியோட நம்பர் 2 பொதுச் செயலாளருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் தானே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனார். சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் இன்டர்ஃபியர் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் புஷி ஆனதை பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ பெரிய தாடி வந்திருக்கும். இப்போ எப்படி எதிர்கொள்வீங்க? இதைத்தான் ஆர்பி உதயகுமார் குறிப்பிடுகிறார். ஆர்பி உதயகுமாருக்கும் தெரியும், அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். அந்த ஏன்னா எலெக்ஷன்லேயே ஊர்னவங்க அவங்க, உங்களுக்கு தான் புதுசு. அவங்களுக்கு 24 மணி நேரமும் எலெக்ஷன் தான் சிந்தனை. ஓபிஎஸ் வேட்பாளராக பலாப்பழத்துக்கு நிற்கும் போது 10 பன்னீர்செல்வத்தை இறக்குனாங்களே வேட்பாளரா. இதை தவிர அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது சார். அப்படி இருந்தும் 1 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா ஜெயிச்சிருப்பாரு சார். இந்த நெருக்கடிலாம் கொடுக்காட்டி முன்னாள் அமைச்சர்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, சார் அங்கே கஷ்டம் சார், இந்த தொகுதி கஷ்டம் சார். அதை வெளியில் சொல்ல, அங்கே அந்த ஈரோடு தொகுதிக்கு பொறுப்பாளர் இருந்த முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டார், கஷ்டம் சார் இருந்தால்ட்டு. அப்போவே அவங்களுக்கு தெரியும், சார் இது கஷ்டம் சார், இவங்க ஓட்டு போயிடுச்சு சார், அருந்ததிர் ஓட்டு நமக்கு இல்லை சார். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க சார்? 1000 ரூபா கொடுத்ததில் அருந்ததிர் பூரா அங்கிட்டு போயிட்டாங்க சார். கரெக்டாக அதை கணித்து சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு அவங்க வேலை திமுக மேலே கோபத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான். ஸோ அந்த கோபம் அதிகமாக ஜனங்க ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க, ஜனங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு புது கட்சிக்கு போட்டு அதனால திமுக வந்துட போது, ஐயோ நீ அட்டை வட்டி உனக்கு பார்த்துக்கலாம்ப்பா, போப்பா இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும்பா. ஸோ இந்த வேலையை மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களின் கருத்தையும் பார்க்க வேண்டும். சார் தீபாவளி வந்துச்சு, ஆனால் திமுக இருக்க எல்லாத்துக்கும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 50,000 1 லட்சம்னு சொல்லிட்டு சேலை வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிமுக இருக்க யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் வருத்தத்தில் இருக்காங்களா சார்? நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க. இதுமாதிரி 5 வருஷத்துக்கு அடுத்த தீபாவளியிலேருந்து அடுத்த 5 வருஷ தீபாவளியை அமோகமாக கொண்டாடலாம். காசு இல்லைப்பா. தொடர்ந்து அவங்க 2 உள்ளாட்சி எலெக்ஷனை சந்தித்தாங்க, அடுத்து
24 மக்களவை தேர்தலை சந்தித்தார்கள். இன்றைக்கி செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டாங்கன்னா அசெம்பிளி எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணுறது? இன்றைக்கி எல்லோரும் பணத்தை பதுக்கிறது தான் குறியாக இருக்காங்க. எடுத்து எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணுவா? இன்னொன்று, கேஷ் மொபைலைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பேங்க்கில் போய் நீ 1 லட்ச ரூபா உன் பணத்தை விட்ரா பண்ண முடியாது தெரியுமா? எதுக்குன்னு எழுதி கொடுக்க சொல்லணும் தெரியுமா? எடுக்க முடியாது, டெபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ட்ராலும் ஈஸி இல்லை. இப்போ இதெல்லாம் கேஷில் தானே கொடுக்கணும். தீபாவளி பரிசுலாம் எல்லோருக்கும் செந்தில் பாலாஜியின் வித்தை வந்து விடாது. பரிசு கொடுக்காம அவங்க சொல்கிறாங்களா விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்றதோட நிப்பாட்டிக்கிறாங்களா? அது ரொம்ப கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. அவங்க வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை பெரும்பாலானோருக்கு இருப்பதை நான் தனிப்பட்ட முறையில் உரையாடும்போது உணர்கிறேன். சார், இன்னைக்கு பேப்பர்லேயும் கூட செய்தி வந்துருந்துச்சு, விஜய் தனித்து நின்றார்னா நமக்கு வந்து, அதாவது திமுகவுக்கு வந்து பெரிய அடி விழுகும், ஒருவேளை அவர் கூட்டணி போயிட்டார்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க சார். அது ஒரு பிழையான மதிப்பீடு. அவர்கள் அந்த கள யதார்த்தம் என்னவென்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அதை பேசுகிறார்கள். இந்த நியூஸே எனக்கு பிளான்டான்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. டிவிக்கே போய் என்டிஏ அலையன்ஸில் சேர்ந்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்வீப்பு. 210க்கு உறுதியாக அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு செய்தியை பரப்பி இதை படிச்சுட்டு ஓகே நம்ம வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தனியாக அனுப்போம் அப்படின்ட்டு விஜய் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இந்த செய்தி வர வைத்திருக்கலாம். ஹார்ட்லி எனி ட்ரூத். ஆனால் அதுலேயே வந்துட்டு விசிக காங்கிரஸ் தாவேக சேர்ந்தா நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கேன் சார். தேவைப்பட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காங்கிரஸ் இஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. ஓகே, காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில் இந்த இந்தியா கூட்டணியை வலுவாக்குவது ஒன்று தான் பிரதான இலக்கு. எல்லா ஸ்டேட்லேயும் ஆட்சியை பிடிக்கணுன்றது அவர்களுடைய எண்ணம். ஆனால் பிரதான இலக்கு 29 தேர்தல். கரெக்டாக 29 தானே பிரதானம். இப்போ 24 இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். அந்த இந்தியா கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி எது? காங்கிரஸை தவிர்த்து திமுக. வேறு எல்லா கட்சியும் போயிடுச்சா? திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை, ஆம் ஆத்மி இல்லை, ராஷ்ட்ரிய ஜனதா தள் இல்லை, ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா? சண்டை சரியான சண்டை போய்க்கிருக்கு. போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இந்தியா கூட்டணி இன்றைக்கி பலவீனமான நிலையில் இருக்குது. இப்போது இதில் இருக்கிற ஒரே பெரிய கட்சி இவங்க தான். ராகுல் காந்திக்கு லேசாக தலைவலி ஜுரம் என்றால் கூட இங்கிருந்து துடிக்கிறார்கள். ரைட்டா? ஹவுஸ் கோஆப்ரேஷன் பிரமாதமாக இருக்குது. பார்லிமெண்ட்டில் எந்த பிரச்சனை எந்த போராட்டமாக இருந்தாலும் திமுக சாலிடாக நிற்கிறாங்க. 20 எம்பி, 25னே சொல்லலாம். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து விசிகி எல்லாம் சேர்த்தோன்னா 25ன்னு சொல்லலாம். ரைட்டா? சரி, விஜய் கூட போகிறாங்க. ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா? ஆட்சியை பிடிக்கிறதுனா அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஆட்சி பிடிக்க போகிறாங்களா? இல்லை சார். இல்லை. 60 சீட்டு கொடுப்பாருன்னு வச்சுக்குவோம். விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறாரா? கேரண்டி இருக்கா? இல்லை. சரி, 60 சீட்டு கொடுக்குறாங்களே, 60 சீட்டில் ஜெயிச்சிருவாங்களா? வாக்குகளை மட்டும்தான் பிரிக்க முடியும், எல்லாத்தாலையும் பிரிக்க முடியும். எதுக்காக காங்கிரஸ் விஜய் கூட போகணும் சொல்லு? சரி, அப்படி பண்ணி 60 சீட்டு முடிவு எடுத்துடுறாங்க. அடுத்த 3 வருஷம் நேஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ணுமா வேணாமா? 3 வருஷம் பார்லிமெண்ட் எப்படி ஓட்டுவேன்? ஒரு தேசிய கட்சி தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தை வைத்து இந்திய அளவில் முடிவுகளை எடுக்குமா? சரியாது அப்படி எடுத்தா? இப்போ அட்லீஸ்ட்டு இவங்க கொடுக்குற அந்த 25 சீட்டை வாங்கிக்கிட்டு நின்னா இன்னும் 3 வருஷம் பார்லிமெண்ட் ரன் பண்ணலாமா? அதற்கு முன்பு இப்போது 26லேயே இந்தியா கூட்டணி உடச்சி விட்றாங்கன்னு வச்சுக்க, 29 அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவேன்? காங்கிரஸ் தானே லீடு எடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே போன ஒரு எலெக்ஷனுக்கு ஆரம்பித்த கூட்டணியே சுண்டக்கா மாதிரி சதுரி கிடக்கு. என்ன கூட்டணி ஃபார்ம் பண்ணுவீங்க 29ல்? இன்றைக்கி ஒரு வேளை போயிட்டு கேரளாவில் எல்லாத்துக்கும் உதவுன்னு சொல்லிட்டு போயிட்டாலும் நாளைக்கு 29 போகிறப்ப அன்றைக்கி கழட்டி விட்டு போனால் நாங்கள் ஏன் மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு டிஎம்கே கேட்பாங்களா சார்? ஆமாம், எப்படி வரும், ஏன் வரணும்? அண்டு கேரளாவை பொறுத்தவரை விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா செகண்ட் டேர்ம் இருக்குது சிபிஎம், ரொம்ப அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருக்குது சிபிஎம். அதனால் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த வாலி இன்னும் கூட இருக்கிற ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக ஆல் இண்டியா லெவலில் எதுக்காக ஒரு அலையன்ஸை எதுக்கு பிரேக் பண்ணோம்? சரி, திமுக போயிடுச்சு, யார் இருக்கா இந்தியா அலையன்ஸில்? ஆர்ஜேடி, என்சிபி, சிவசேனா, வேறு யார் இருக்கா? எங்கே இருக்க விட்டாங்க? எல்லாத்தையும் பிடுங்கி போயிட்டாங்களே பிஜேபி. இல்லை. அப்போது ஒரு நேஷ்னல் அலையன்ஸை, நேஷ்னல் பாலிட்டிக்ஸை ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற அசம்பிளி எலெக்ஷனை வச்சு ஒரு நேஷ்னல் பார்ட்டி முடிவு பண்ணுமா? எதுக்கு வரணும்? என்னை கன்வின்ஸ் பண்ணு. நான் தான் காங்கிரஸ் லீடர்ஷிப்னு வச்சுக்கோ, என்னை கன்வின்ஸ் பண்ணு. எதுக்கு வரணும் அலையன்ஸுக்கு? ரியாலிட்டியில் வரவே மாட்டாங்க சார். அவங்க போகலன்னா விசிக்கு எதுக்கு போக போகுது? விசிக்கு என்ன கிரீவன்ஸ் இருக்க முடியும்? சீட் அதிகம் வேணுன்றதெல்லாம் சும்மா 4 சீட்டு கொடுத்தா கூட போட்டி போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎம்கே உள்ளே வரக்கூடாது. கரெக்டாக? அவங்க உனக்காக பிஎம்கே உள்ளே சேர்க்கலை, அப்பா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்ட்டாங்க. வேறு என்ன வேணும்? விசிக்கு என்ன பிரச்சனை? சரி, விசிக்கு போகுதுப்பா. விசிக்கே சொந்தமாக தேர்தலில் நின்று செலவு பண்ணுறதுக்கு விசிக்கிட்ட காசு இருக்கா? தாவேக்கு பணம் கொடுப்பாங்களா?
20 சீட்டு தருவாங்க, செலவு காசு தருவாங்களா? விசிக்கையில் செக்கப் கொடுத்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பாவம். அவங்க நிலைமை என்னன்றது தெரியுது. இப்போ தாவேகாவுக்கு போனால் தொகுதிக்கு 5 ரூபா வேணும்பா, மினிமம். நான் சொல்கிறது 5 ரூபா வேணும். கொடுப்பாங்களா? பிஎம்கே, டிஎம்டிகே அவங்கெல்லாம் போனால் கூட திமுக கொடுக்கும், விசிகே போனால் திமுக கொடுக்காது. ஆனால் விசிகே போச்சுன்னா நார்த்து பூரா போயிடும். 85 சீட்டு தொடச்சிருவாங்க. தோல்வி உறுதி சார். கொடுப்பாங்களா காசு உனக்கு? அதை மீறி நீ போனோன்னா ஜெயிக்க விட்டுருவாங்களா அவங்க கேண்டிடேட்டை? சூசைடு இல்லை அது. அவங்க நிர்வாகிகளே வந்துட்டு திமுக போய் சேர்ந்துக்குருவாங்க. ஆமாம், கட்சி உடஞ்சிடும்னு வச்சுக்கோ. எதுக்கு போகணும்? விசிகே எதுக்கு போகணும் சொல்லு? புரியுதா? இது நன்றாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஒரு நாளும் காங்கிரஸ் தாவேகாவோடு போகாது. நம்ம விருப்பத்துக்கு ஆசைக்கு வேணால் இன்னும் ஒரு 2 ஷோவில் தம்பனையில் வைக்கிறதுக்கு வேணால் உட்காந்து பேசலாம். நம்ம காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு கேள்விக்குறி போட்டோன்னா வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக நம்ம ஆசைக்கு வேணால் வச்சுக்கலாம். மிஸ்கைட் பண்ணக்கூடாது. பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பது உண்மை, அது எப்பவும் சொல்கிறேன், நடக்குது. காங்கிரஸ் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை, இந்த நியூஸை யூஸ் பண்ணுவாங்கன்னா, போயிடுவேன் 40 கொடு 50 கொடு. டிஎம்கேவே மிரட்ட. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். சொல்கிறதுல எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லு எனக்கு. இல்லை சார், கரெக்டாக. எதுக்கு போகணும் சொல்லு? யோசிச்சு பாருப்பா. இன்னும் 3 வருஷம் லோக்சபா ஹேண்டில் பண்ணுப்பா. தனியாக உட்காந்துருப்பாங்க 20 பேர் போய். அது ஒரு மாநில கட்சியாக இருந்தால் கூட ஒரு முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது தேசிய கட்சி, அவங்களோட எய்ம் வந்துட்டு பிரதமர் ஆகணும். பிஜேபியை வீழ்த்தணும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பிரதமர் பதவியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருக்கும். பிஜேபியை வீழ்த்த வேண்டும். அது சாத்தியமா? நல்லா இருக்க கூட்டணி உடச்சி விட்டுட்டு, சரி உடச்சி விட்டு ஏதாவது பிரோஜனம் இருக்கா சொல்லு? நான் பல முறை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் காஸ்ட் பெனிஃபிட் ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு. தாவேகா கூட்டணிக்கு செல்வதனால் என்ன விலையை கொடுக்க போகிறது காங்கிரஸ்? 3 வருஷம் பார்லிமெண்ட்டு கோஆப்ரேஷன் போச்சா? இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சா? இதனால் காங்கிரஸ் அடையக்கூடிய பெனிஃபிட் என்ன? இப்போது காஸ்ட்டை விட பெனிஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அந்த முடிவு. பெனிஃபிட் ஒன்றுமே இல்லையே, தென் ஒய் வுட் தே கிவ் ஸோ மச் காஸ்ட்? இதை விஜய் யோசிக்கணும். கூட இருக்கிற 2 லகுட பாண்டிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக இந்த சோப்பு வியாபாரியும் சீப்பு வியாபாரியும் உட்காந்துட்டு காதில் சொல்லிகிட்டு இருக்காங்கன்றதுனால வந்துருச்சுன்னு பேசிட்டாங்க. இப்போ தானே பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார். ராகுல்ஜி எஸ் சொல்லிட்டாரான். அது ராகுல்ஜிக்கு தெரியுமா? அது தெரியாது. சொல்லிட்டாரு, வந்துடுறேன்ட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் விஜய்க்கு. விஜய் இந்த கேள்வியை விஜய் எழுப்பணும், எதுக்கு காங்கிரஸ் உங்கள் கூட வரணும்? விஜய் இதை யோசிச்சு பார்த்தானா தெரியும், ஜென்மத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோம். தே ஆர் யூஸிங் அஸ். காங்கிரஸ் இஸ் யூஸிங் டிவிகே டு இன்க்ரீஸ் தேர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் டிஎம்கே. இதான் அரசியல். அது ஏற்கனவே சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பர்த்டே விஷ். கூட்டணியா கூட்டணியா கூட்டணியான்னு எல்லாரும் பேசுவோம். நம்மளே 4 ஷோ பண்ணியிருப்போம். பேசுங்க பேசுங்கப்பா. என்ன குறைஞ்சி போச்சு விஜய்க்கு? அதனால இப்படி தான் மெனிப்புலேட் பண்ணும். அதனால தான் திஸ் கேம் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். சின்ன கட்சிப்பா தேமுதிக, எப்படி டைவ் அடிக்கிறாங்க பார்த்தியா? டெய்லி ஒரு டைவு. டிடிவி. இதுதான் பாலிடிக்ஸ். கற்றுக்கணும். கற்றுக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கனிம வளத்துறையில் கல்குவாரிலாம் ஏற்றிட்டு வருவாங்களே சார், அவங்கள்ட்ட ஃபுல்லாக வந்துட்டு போலி ரசீதை கொடுத்து காசை வாங்குறது. இன்னொன்று வந்துட்டு யார்கிட்டயாவது கையை காட்டி அவன்கிட்ட அவன் அக்கௌண்ட்டில் காசை போட்டு விட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே காசை ராபரி பண்ணுறது. இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சார். சார், அந்த மதுரை ஊழல் தடுப்பு பிரிவு வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க போல சார். அது பொதுநல வழக்கில் வழக்கே ஒரு வினோதமான வழக்கு. தினேஷ்குமார் என்பவர் நீதிமன்றத்தை அணுகி என் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு தர வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிறார். ஏன்பா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் 2020 வரைக்கும் ஒரு கனிம வள கார்ப்பரேஷன் ஒன்றில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வேலை இந்த என்ட்ரிலாம் போடுறது தான் என்னுடைய வேலை. என்னை கனிம வள அதிகாரிகள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாள் கழித்து என் சர்வீஸ் டெர்மினேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த குவாரி ஓனர்ட்டெல்லாம் மாமூல் வசூல் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. எனக்கு வேலையே வந்து இவங்களுக்கெல்லாம் மாமூல் வசூல் பண்ணி கொண்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுக்கறது தான். பிறகு நான் இந்த மாமூல் வசூல் செய்வதை நிறுத்தியதும் குவாரிக்காரனும் என்ன மிரட்டுறான், அதிகாரிகளும் என்ன மிரட்டுறாங்க, என் உயிருக்கு ஆபத்து என்று போட்டதும் சரி உனக்கு பாதுகாப்புலாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜஸ்டிஸ் புகழேந்தி இந்த ஆர்டரை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கிறது என்று. அண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த குவாரிஸ் ஆக்டின் படி சட்டப்பூர்வமாக குவாரி பண்ணவே முடியாது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த குவாரி தொழில் செய்து கொண்டிருந்த ஒருவர் சொன்னார், நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் சார், விட்டுட்டேன், இப்போ ஏங்க விட்டீங்க அப்படின்னு கேட்டால், சார் லீகலாக பண்ணவே முடியாது சார். அவன் 1000 கியூபிக் மீட்டர் எடுக்க சொன்னால் நீங்கள் 10,000 கியூபிக் மீட்டர் எடுத்தால் தான் உங்களுக்கு லாபம், ஓரளவுக்காவது நிற்கும்.
அவன் சொன்னது பண்ணிங்கன்னா நீங்கள் கை காசை போடணும், கை காசை போட்டு எவன் சார் தொழில் பண்ணுவான், நானும் இது இல்லீகலாக போயிட்டுருக்கு வேண்டான்னு கரெக்டான இடத்துல நிறுத்திட்டு வெளில வந்துட்டேன். இப்போ பண்ணுறவங்களாம் எப்படி சார் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இப்போ பண்ணுறவங்க அத்தனை பேரும் இல்லீகலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வழக்கு கோர்ட்டில் போடுறது. ஸோ நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது சந்தோஷம். பட் எந்த அளவுக்கு விசாரணை நடக்குன்றதெல்லாம் போக தான் பார்க்கணும். சரி சார், இந்த அரசாங்கத்தில் பல நிகழ்வுகளை பேசணும், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரிகளின் தங்க வேட்டை, சன் டிவியில் தானே தங்க வேட்டை பார்த்துருப்பேன். இது அதிகாரிகளோட தங்க வேட்டை. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணோம். ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு 30 கிலோ கோல்டுனாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு 100 கிலோவை எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்று சொன்னோம். இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் கிட்டே இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் எப்படியாவது இந்த கோல்டை ரெக்கவரி பண்ணி கொடுங்க, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு, இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ 1 லட்சம் தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன் பவுனு, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் அந்த ரேட்டுக்கு அந்த கோல்டை ரெக்கவரி பண்ணி கொடுங்க என்று சொன்னதும் C2 எலிஃபண்ட் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் CSR இஷ்யூ பண்ணுறாங்க. புகார் அளித்தவரோட பெயர் வந்து பொன்சேகர், திருவான்மியூரில் குடியிருப்பவர். குற்றவாளியின் பெயர் வந்து வீரப்பன் தெருவில் பிஷ்கு ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்ரம் என்பவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1/10/2025 அன்று 200 கிராம் கோல்டு கொடுத்து நகை செய்ய சொன்னேன். அவர் வந்து 8ஆம் தேதி நகை செஞ்சு தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி போய் கேட்டால் கொடுக்கல. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி போய் திருப்பி நகை எங்கே சார் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் செய்யலப்பா நகை என்று சொன்னார். அதனால் அவர் என்னோடய கோல்டை வாங்கிட்டு ஏமாற்றிட்டார். அதனால் நீங்கள் இந்த நகையை அவர்கிட்ட ரெக்கவரி பண்ணி கொடுங்க என்று சொன்னதும் எஃப்ஐஆரை போடாமல் ஐஸ்கிரீமை அந்த விக்ரம் என்பவரையும் அவருடைய நண்பர் ஒருவரையும் இவங்க 2 பேரும் ஏமாற்றிருக்காங்க. உண்மை. தூக்கிட்டு போய் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. நம்ம நிகழ்ச்சியில் அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் ஒருவர் போனார்னு சொன்னால் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷனுக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து அந்த எலிஃபண்ட் கேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் எலிஃபண்ட் கேட்டில் எங்கேயோ வேறு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். தட்சிணாமூர்த்தின்னு ஏசி ஃப்ளவர் பஸார் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னோமா. சொன்ன உடனே ஐஸ்கிரீமு பாய்ந்துக்கிட்டு தட்டி விட்டார். இப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏண்டா எங்கள் 100 கிலோ கோல்டு காணாம போச்சு, இதை ரெக்கவரி பண்ணி கொடுன்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து தான் உன்னை இந்த பதவியில் நீடிக்க வச்சுருக்கிறோம், இதை கூட பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லையேன்னு சொன்ன உடனே ஐஸ்கிரீம் வந்து சார் அவன் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறான் சார் ஷோவில், நான் எப்படி சார் பண்ணுறது என்று அவர் எப்படி சொல்லுவார். ஸோ இப்போ இந்த அதிகாரிகளோட கோல்டும் போச்சு, ஐஸ்கிரீமோட பதவிக்கு ஆபத்து வந்து விட்டது. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருக்கிறதுல செல்வாக்கு மிக்கவர்கள், அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தை இயக்குவது. ஸோ இப்போது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஸ்கிரீம் மொக்க என்று முடிவெடுத்து ஐஸ்கிரீமை மாற்றிவிட்டு வேறொரு அதிகாரி இந்த இடத்தில் நியமிப்பதாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அதிகாரிகள் நடத்திய தங்க வேட்டையோட ரிசல்ட்டு. விரட்டி விட்டாங்க. இந்த விக்ரமம் 3 நாள் இல்லீகல் கஸ்டடி வச்சுருந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் பேசின உடனே விரட்டி விட்டுட்டாங்க. இதுதான் அப்டேட். தங்க வேட்டையில் சிக்கியது தங்கமில்லை, ஐஸ்கிரீமு. நன்றி. நன்றி சார்.